Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்கும் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த மாதிரியெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற போது எப்படி கவனமாக ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இப்போ எப்படி அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கவர் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. இது 2 February 2021 நடந்தது. ஷிஃப்ட் வந்து டைமிங் வந்து 10:30 12 மணிக்குள்ள நடந்தது. செகண்ட் ஷிஃப்ட். இது வந்து என்டிபிசி கொஸ்டின்ஸ் தான். இந்த இதில் நடந்த ஃபுல் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷிஃப்டில் நடந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக தமிழ் கொஸ்டின் தான் இருக்கும். இது தமிழ் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது 2019-20 காலகட்டத்தில் இந்தியாவில் மகசூலின் சரியான வரிசை அவற்றின் உற்பத்தியின் இறங்கு வரிசையில் உள்ளது? இதுக்கானது அரிசி, கோதுமை, சொரசொரப்பான தானியங்கள், பருப்பு வகைகள். இதுதான் இதுக்கானதாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, பின்வரும் நாடுகளில் எது 2018 ஆண்டின் பிஃபா உலகக்கோப்பை 2028 பிஃபா வேர்ல்டு கப் நடந்தது? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் கொஸ்டின்ஸு. இது இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து இப்போ சாம்பியன் ட்ரோஃபிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கானதும் வரும். இதில் யார் வின் பண்ணுறான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுட்பால், இந்த மாதிரி வேர்ல்டு கப் ஃபுட்பால் அடுத்த வருஷம் எப்போ நடக்குது, அது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டென்னிஸ்லேயும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். டென்னிஸில் ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, அதில் யார் வின் பண்ணாங்க, மேல் ஃபீமேலு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வந்து பழசு, இது உங்களுக்கு பயன்படாது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். தனியாக ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு இதுவும் நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் இதில் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி, அது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் எது பாரம்பரக் கிருஷி விகாஸ் யோஜனா, ஓகே, PKVY பற்றி தவறான ஒரு கருத்து? இந்த யோஜனாவிலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ரெகுலராகவே இந்த யோஜனையிலேருந்து ஸ்கீம்லேருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலராக வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த வகையில் நீங்கள் இந்த டாப்பிக்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த யோஜனையில் வந்து பார்க்கணும், ஸ்கீமில் வந்து பார்க்கணும். இதுக்கானது 3 ஆண்டுகளில் 22 லட்சம் தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இது எப்படி கேட்பாங்க, இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்பாங்க. அதில் ஏதாவது சிறப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அதை பற்றி கேட்பாங்க. அவ்வளோதான். அந்த டைப்பில் தான் வரும். மேக்ஸிமம் அந்த இயரு, அந்த டேட்டோட ஒரு சில நேரம் டேட்டோட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பின்வரும் மாநிலங்கள் எது இந்தியாவின் மிக குறைந்த அளவை நகரமயமாக்கப்பட்ட மாநிலம்? ஓகே, இமாச்சல் பிரதேசம். இது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து கேட்டது. போன வட்டம் நடந்ததில் இந்த மக்கள் தொகையிலிருந்தும் ரெகுலராகவே கொஸ்டின் கேட்டாங்க. பின்வரும் கிரகங்களில் எது கடிகார சுற்றின் திசையில் சுழல்கிறது? வெள்ளி. பன்ஹாப் புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது? அது பார்க் ரிலேட்டடாகவும். இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது டைரெக்டாக இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி பார்க்கு நேமை கேட்டு இது எங்கே இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு, UN பாதுகாப்பு அவைகளில் நிரந்தரம் அல்லாத 10 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பொது அவையால் டேஸ் காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 2 காலம். ஓகேவா? 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியல் சின்னத்தின் கீழ் எழுதப்படுகின்ற சத்தியமே ஜெயதே என்னும் சொற்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்க. ஓகேயா? முண்டக உபநிஷதங்கள். முண்டக உபநிடதங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு, 1942ஆம் ஆண்டு எந்த பிரதமர் கிரீப்ஸ் மிஷனை இந்தியாவிற்கு அனுப்பினார்? இது ரொம்ப முக்கியம். இது எப்போ நடந்துச்சுன்றது இதை டைரெக்டாக கேட்பாங்க. இந்த இதில் வந்துட்டாங்க. 1942 தெரிஞ்சிச்சு. இது யார்? வின்சென்ட் சர்ச்சில் அவங்க தான் அனுப்புனாங்க. அப்போ இதில்
இது எப்போ தொடங்கப்பட்டதுன்றது 1942 ஒரு கொஸ்டினாக வரும். அதே மாதிரி இது யார் தலைமை தாங்கி அனுப்பப்பட்டாங்கன்னா வின்சன் சர்ச்சில் வரும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பின்வருவற்றுள் எது ஒரு அவுட்புட் டிவைஸ் அல்ல? ஓகே, அவுட்புட் டிவைஸ் இல்லைன்னு ஸ்கேனர் இது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா அது இன்புட் ஸ்கேன் பண்ணி பண்ணக்கூடியது. சோடா நீரில் எந்த வாயு காணப்படுகிறது? சோடா வந்து கார்பன் டை ஆக்சைடு. 2018ஆம் ஆண்டு கீழுள்ள ஆளுமைகளுள் தொழுநோய் ஒழிப்பு பங்காற்றியமைக்காக காந்தி அமைதி பரிசு பெற்றவர் யார்? இது வந்து அப்போ உள்ள இதுவுமே கரண்ட் அஃபரன்ஸ்குள்ளே தான். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அவார்டு இல்லை வேறு ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா, பர்டிகுலராக யாராவது வாங்கியிருக்காங்கன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அஜித்குமார் அவங்க வந்து கார் ரேஸில் வாங்கியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ரீசெண்டாக நடக்கக்கூடியது, அது ஆக்டராக இருக்கலாம், யாராவது ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். இப்போ பத்மபூஷன் இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்கினாங்க. அதில் அந்த டீட்டெயிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கொஸ்டின் எப்படியா இருந்தால் வந்துடும் அந்த அவார்ட்ஸ்லேருந்து. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் கார் ரேஸில் வின் பண்ணார்ல துபாயில், அது எந்த ரேஸுன்ற நேமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்போ நடந்துச்சுன்ற டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் அஜித்குமார் வந்து 3rd ப்ரைஸில் வந்திருப்பாங்க. அவங்களுடைய குழு, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பின்வரும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஜீன் பயிர்களில் எதற்கு சட்ட ரீதியாக இந்தியாவில் பயிரிட அனுமதி இல்லை? பீட்டி பருத்தி விதைக்கு அனுமதி கிடையாது. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்றது. இது இந்தியாவில் எந்த நகரத்தில் நடந்தது? இது வந்து 1985 நடந்த காங்கிரஸ் முதல் மாநாடு. இது வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு, அதாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எங்கே? பாம்பே. அதே மாதிரி இங்கே இவங்க காங்கிரஸில் நடத்துகிற எல்லா மாநாடோடைய வருடமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த பிளேஸுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு ஆண்டில் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் என்பது வெளியிடப்படுகிறது. அது வெளியிடுபவர்கள் யார்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக வங்கி குழு, வேர்ல்டு பேங்க் குரூப். நெக்ஸ்ட், பின்வருவற்றுள் எது நிறக்குருடு மற்றும் பார்வை குறைபாட்டை காரணமாகிறது? வைட்டமின் ஏ குறைபாடு இருந்தனால தான் வருது, பார்வை குறைபாடு வருது. ஹெவி வாட்டர் என்பது பின்வருவற்றுள் எதனோட தொடர்புடையது? ஹெவி வாட்டர்ன்றது அணுசக்தி மின் உற்பத்திக்கு, அதிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது வாட்டர்லேருந்து. நெக்ஸ்ட்டு, தனது கதைக்கு பின்புலமாக மால்குடி என்ற கிராமத்தை உருவாக்கி அதில் உள்ள சுவாமி என்ற சிறுவனை பற்றிய கதைகளை எழுதிய எழுத்தாளர் யார்? ஆர்.கே. நாராயணன் அவர்கள். இது வந்து புக்ஸு டாபிக் இருக்கு இல்லையா, புக்ஸில் உள்ள வரக்கூடிய இது டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. இப்போ அதே மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபரன்ஸ் படிக்கிறீங்கனாலும் அதுலேயே முக்கியமான ஏதாவது அவார்டு வாங்கியிருக்க புக்கு, இல்லை பாப்புலரான புக்கு, நிறைய சேலான புக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பஞ்சாயத்து மற்றும் உள்ளாட்சி அரசு அலுவலகங்களை பற்றிய விவரங்களை உள்ளடக்கியது? சட்டப்பிரிவு 243. சூறாவளி அம்பான், சைக்ளோன் அம்பான் மே 2020 மேற்கு வங்காளத்தில் தாக்கியது. அந்த சூறாவளி எங்கிருந்து உருவாகியது? வங்காள விரிகுடா. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குது, பெரிய இது நடக்குது பக்கத்தில் வேர்ல்டு வைடாகவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான என்ன பேர் சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க. அது எங்கேருந்து உருவாச்சுன்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த டைப்பில் வரும். ஓகேவா? இந்த டைப்பில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே கரண்ட் அஃபரன்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது கொஸ்டின்ஸு. அது அப்போ அந்த டைமில் அப்போ வந்திருக்கும். பாதரசத்தின் பொதுவான பெயர், இது வந்து குயிக் சில்வர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பின்வரும் அலகுகளில் எது நவீன பிரிண்டர்களின் வேகத்தை கணக்கிட பயன்படுகிறது? ppm. ஒரு சமச்சீர் விநியோகத்தில் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு இடையிலான அவதானிப்பு தொடர்பு என்ன? சராசரி, இடைநிலை, முகடு, இது மேக்ஸுக்குள்ளது.
இது வந்து தியரினால இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பின்வரும் விளையாட்டு வீரர்கள் நீச்சல் போட்டியில் அதிக முறை ஒலிம்பிக் தங்கம் மெடல்களை வென்றவர் யார்? மைக்கேல் ஃபீல்ட்ஸ். ஓகேவா, இது மாதிரி இது ஏதாவது ஒலிம்பிக்கு வேறு பாப்புலரான என்ன கேம் இருந்தாலும் அதை நீங்கள் கவனம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் முக்கியமான யார் ஃபஸ்ட் வின் பண்ணால், செகண்ட் யார் வந்தால், வின்னர் ரன்னர் தெரிஞ்சுக்கணும், அது எங்கே நடந்துச்சு, யார் நடத்துனாங்க, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சந்திரகுப்த மௌரியர் ஆசிரியர் யார்? விஷ்ணுகுப்தா. உலக பன்சி என்பது எந்த பக்தி கவிஞரின் சிறப்பான பங்களிப்பாகும்? கபீர் அவங்களுடைய இது. 1947 டிசம்பர் 31 நிலவரப்படி பின்வரும் மாகாணங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகபட்ச பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்த மாகாணம் எது? அதில் அப்போ இருந்தது ஐக்கிய மாகாணம். நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் கருத்திற்கொண்ட பின்வருடன் எது சரியானது? ஜிபிஎஸ் வச்சு உள்ளது. மலைகளும் பெரிய கட்டிடங்களும் ஜிபிஎஸ் சிக்னல்களுக்கு தடையாக செயல்படும். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு ரெகனைசேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் சிஎம்ஆர் பயன்படுத்தப்படுகிறது. அதில் எம் என்பதை எதை குறிக்கிறது? எம் என்பது மார்க். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் சர்வதேச விண்வெளி நிலையம் குறித்து எந்த கருத்து சரியானது ஆகும்? ஏன்னா அது பூமியின் தாழ் சுற்றுப்பாதையில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி இது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு உலகில் மிகப்பெரிய பவளப்பாறைகள் எங்கு உள்ளது? இந்த பவளப்பாறைகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ஜிகே. நிதி ஆயோக் இங்கேயும் பாருங்கள். இது இந்த மாதிரி கேட்பாங்க. நிதி ஆயோக்கு எப்போ நடந்துச்சு? இந்த மாதிரி தான் ஜனவரி 2015. இந்த மாதிரி தான் டைரக்ட் கொஸ்டினாக வரும். நோட் பண்ணி வச்சுக்கணும். டேட்டாவோட சில நேரம் இருப்பாங்க, சில நேரம் இயரை மட்டும் கேட்டிருப்பாங்க. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான அமைந்துள்ள மலைப்பாதையான கரோகரம் கம்பாஸ் டேஸுக்கு மிக அருகில் உள்ளது. கார்கிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். கால்வாய் நேமு. இந்த கால்வாய் நேமு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் பின்வரும் முகலாய ஆட்சியாளர்களுக்கு பிரிட்டிஷருக்கும் அவர்களின் முதல் நிறுவனத்தை சூரத்தில் அமைக்க அனுமதி கொடுத்தவர் யார்? அப்போ இருந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்கன்னா ஜஹாங்கீர். அவங்க தான் அனுமதி கொடுத்துருவாங்க. லயன் கேபிட்டல் பில்லர் டேஸில் அமைந்துள்ளது. சார்நாத்தில் இருக்கு. IMF மற்றும் உலக வங்கி அவைகளே 1944ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டவை. அவற்றின் தலைமையகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் DC. ஹார்னிபல் ஃபெஸ்டிவல் என்பது ஒரு பிரபலமான பழங்குடியின திருவிழாவாகும். இது இந்தியாவின் பின்வரும் எந்த வடகிழக்கு மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இது வந்து நாகாலாந்து. அப்போ அந்த டான்ஸு, முக்கியமான டேஸு, இந்த இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபெஸ்டிவலில் வரக்கூடியது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பட்டங்களை நீக்கியது? பட்டங்களை நீக்கியது வந்து சட்டப்பிரிவு 18. நெக்ஸ்ட்டு கீழுள்ள கூற்றுகளில் கிராண்ட் ரான் ஆஃப் கட்ச் என்பதை பற்றிய தவறான கூற்று. இதுக்கு முன்னாடி கேட்டாலும் சரியானது கேட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது மற்றதெல்லாமே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் சரியானது, இது மட்டும்தான் தவறானது. ஓகேவா, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் எல்லா ATMகளையும் இணைக்கின்ற பணியை மேற்கொள்கிறது? இந்திய தேசிய நிதி அளிப்பு கழகம், நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய பங்குச்சந்தை NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தலைமையகம் எங்கு உள்ளது?
இது வந்து ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்குல்ல அதில் உள்ளதான். இதோடது மும்பை. முக்கியமான ஆர்கனைசேஷன்லாம் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அது எப்போ உருவாச்சு, அதோட டீட்டெயில் எல்லாமே தேவையானது. ஓகேவா? மறந்துடாமல் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். வாழ் வளமுடன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.